எங்க அப்பா சவுந்தரபாண்டி முக்கியம் இல்ல, சண்முகம் தான் முக்கியம். அவனும் அவன் தங்கச்சிங்களும் ஜெயிக்கணும்டா, அதுதான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரிடா, நீ பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போ, நான் போய்க்கிறேன். சரிக்கா. என்னல திரும்பி வந்துட்டு இருக்க? என்னல வீட்டை அடமானம் வச்சிட்டியா? இதுக்காக தானே ஓடி வந்தேன். இல்லை, குடியிருக்கிற வீட்டை அடமானம் வைக்கிறது தப்பு இல்லையா? எங்க அப்பாவுக்கும் வேற சொத்து இல்ல, இதையும் அடமானம் வச்சுட்டா ரொம்ப வருத்தப்படுவார் இல்லையா? சரி சரி, வண்டியில ஏறு, வீட்டுக்கு போவான். இல்லை என்னல பேசிட்டே இருக்கும்போது நடு ரோடுன்னு கூட பார்க்காம பட்டு அடிச்சுட்டா? இல்லை என்ன அடி வாங்கினது நானு, என்னைய அடிச்சுட்டு நீ அழுத? பேசாத நீ. ஏன்டா இப்படி பண்ண? என்ன பண்ண? நான் கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்காக நீ உன் வீட்டை அடமானம் வச்சியா? அதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான், பெரிய தப்பு. அப்படி நான் என்ன கிழிச்சிட்டேன்னு எனக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண? சொல்லுடா. ஏலே, நீ ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுத, அதுக்கு நான் என்னோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன், அப்படிதானே? ஏன்டா, ஏன் நீ இவ்ளோ நல்லவனா இருக்க? ஏன்டா ஏன்டா ஏன்? என்ன நடு ரோட்ல கட்டிக்கிட்டு? சரி சரி, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கிடுவோம். எம்லை வீட்டுல போய் பாத்துக்கிடுவோம்ல. அடி பெண்ணே அழக பார்த்து இல்லை, வீட்டுக்கு போவோம். உன்னை பார்த்த நோடி மட்டும் இந்த உலகம் சரியில்ல, வா வண்டியில ஏறு, வீட்டுக்கு போவோம். வா. உன்னை பார்த்த நோடி மட்டும் இந்த உலகம் நல்ல வேலை இந்த பெருச்சாலி பையன் இல்ல. அண்ணே, சவுண்ட் பயங்கரமா இருந்துச்சே, அடி பலமோ? அண்ணாச்சி வாங்க சார், உட்காருங்க. நல்லது, உட்காருங்க சார். நீங்க வந்து பேசுனீங்க, நீங்க சொன்னபடியே நான் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிட்டேன். இதுக்கு மேல என்ன சார் இருக்கு? அண்ணாச்சி, நான் கேள்விப்பட்டேன், அந்த சம்முவம் வந்தானாமே, உங்க ஸ்கூல்ல அவன் வாங்கிக்கிறதா சொன்னானாமே. உங்களுக்கு எப்படி, யார் சொன்னாங்க? அண்ணாச்சி, ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன் சாமி நானு. எனக்கு தெரியாம இங்க ஏதாவது நடக்குமா? சொல்லுங்க அண்ணாச்சி, எந்த வேலையாவது நடக்குமா? நீங்க சண்முகத்தோட பேசுறது உண்மையா பொய்யா? அது அது வந்து
நானும் நல்லா விசாரிச்சு பார்த்தேன். உங்க ஸ்கூல் இடத்தோட மதிப்பு, கட்டட மதிப்பு எல்லாம் சேர்த்து 2 கோடி வருது. சார் இது ஸ்கூல் சார், வெறும் பண மதிப்பா இதை பார்க்க முடியாது சார். அண்ணாச்சி, நான் மட்டும் இதை எப்படி பார்க்கன்னு நினைக்கிய? அண்ணாச்சி, நீங்களாவது இதை ஸ்கூலுன்னு சொல்லுதிய, ஆனா நான் அதை வந்து ஒரு பெரிய கோயிலால நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணாச்சி. அது என்ன வெறும் கட்டிடமா? அது ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு கண்ணை திறந்து விட்ட ஒரு பெரிய கோயில் இல்ல அது. அத்தி பயங்கரமான உருட்டால இருக்கு. ரொம்ப நன்றி சார். அண்ணாச்சி, கோயிலுக்கு யாராவது விலை பிக்ஸ் பண்ண முடியுமா? ஆனா பேசும்போது விலைன்னு வச்சு பேசித்தானே ஆகணும். மொத்த மதிப்பு 2 கோடி வருது. ஆனா நான் 5 கோடி தரேன். மொத்த ரொக்கம். இல்லை சனியா? ஐயா என்ன சார் இது? அண்ணாச்சி, ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது அவன்கிட்ட பணம் இருக்கா, அவனுக்கு கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கான்னு எல்லாத்தையும் நம்ம விசாரிக்கிறோம்ல, அதுக்காகத்தான். சார் எனக்கு பணமெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த ஆண்டவன் வேண்டிய அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்கான். ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வர்றாங்களோ இல்லையோ, இந்த ஸ்கூலை தொடர்ந்து நடத்தணும், அதுதான் என்னோட விருப்பம். அண்ணாச்சி, இப்ப நீங்க என்ன சத்தியம் செய்ய சொல்லுதீங்களா? செய்யுதேன். எங்க வந்து செய்யணும் சொல்லுங்க. முருகன் கோயில வச்சு சத்தியம் செய்யவா சொல்லுங்க. அண்ணாச்சி, நம்மூர் மக்களுக்காக ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை நீ நடத்தணும்டா மகனேன்னு எங்க அப்பன் சொல்லிட்டு போனான். ஆனா அப்ப நான் அதை கேட்கல. எங்க அப்பனுடைய கடைசி ஆசை அதாத்தான் இருந்துச்சு. நல்ல காலம், அதுக்கான நேரம் இப்பந்தான் வந்திருக்கு. அண்ணாச்சி, என்ன யோசிக்கீங்க? பணத்தை பத்தி அவங்க கிட்ட பேசல. ஆனாலும் இந்த ஸ்கூலை சண்முகத்துக்கு தர்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன் சார். அதான் ஒரே யோசனையா இருக்கு. முடிஞ்சது சோழி. இனி இந்த ஸ்கூலு அந்த சமூகத்துக்கு தான். அண்ணாச்சி, நீங்க சரியா சொன்னீங்களே. இப்ப கூட நீங்க இந்த ஸ்கூல் யாருக்கு கொடுக்க போறீங்க? சண்முகத்துக்கு தான். சமூகத்தை தான் தர போறீங்க. என்ன சார் சொல்றீங்க? பின்ன நான் ஆறு சமூகத்தோட அத்தை புருஷன். இன்னொரு பக்கம் சமூகம் ஆறு ஏன் அவளை கட்டியிருக்கேன். அண்ணாச்சி, நாங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என் குடும்பத்துல இருந்து பொண்ணு கொடுத்து அவங்க குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு சமூகத்தோட அப்ப இருக்கானே, அவன் தான் தாய் மாமன். என்ன இப்ப புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நெருங்கின சொந்தங்களா? ஆமா அண்ணாச்சி, அதனாலதான் சொல்லுதேன். நீங்க உங்க இடத்த வந்து சமூகத்துக்கு கொடுத்தா என்ன, எனக்கு கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே அண்ணாச்சி. அண்ணாச்சி, நீங்க அவனுக்கு இடத்து கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்க. அவன் உங்களுக்கு பணத்தை இங்கிருந்து கொடுப்பான். என்கிட்ட தானே வாங்கி உங்கள்கிட்ட கொடுப்பான். அதுக்காக தான் டைரக்டா நான் உங்கள்கிட்ட தரேன், நீங்க என்கிட்ட எடுத்து கொடுங்கன்னு சொல்லுதே. நானு அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி, உங்க ஸ்கூல நல்லபடியா நான் பாத்துக்கிடுவேன். இப்ப என்ன சொல்லுதீங்க சொல்லுங்க. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். எப்போ ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம்? நாளைக்கே வச்சுக்கிடலாம். நீங்க எப்ப வேணா வச்சுக்கீங்க. நீங்க சரின்னு சொல்லீங்களே, அதுவே எனக்கு போதும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது பணத்தை கொடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் எதுவும் தேவைங்களா? உங்க வார்த்தையே போதும் சார். நல்லதுங்க. சரியா? சரிங்க. நல்லது. எந்த டைமுக்கு வரணும்னு நீங்க ஃபோன் மட்டும் பண்ணுங்க. நான் சரியா அந்த நேரத்துக்கு அங்க வந்துடுறேன். ஆம்பிடுதே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அண்ணாச்சி, நீங்க கொடுத்த வாக்க மட்டும் மாத்திராதீங்க. என்ன பொறுவு, நாங்க கிளம்பிக்கலாம். வாங்க. வரேன்.
வாங்க சரியா நல்லா. பாண்டி வா. இல்ல வலிச்சு வலிச்சு என்ன கூட ₹1,00,000 தேராது போல இருக்க. அம்பட்டு பணத்துக்கு என்ன பண்ண போற? எப்போ சும்மா வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காதப்பா. ஆ பாயம்மா கிட்ட 2 சீட்டு போட்டிருக்கும்ல, ஆமா. அது இந்த மாசமே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காவ தெரியுமா? கொள்ளாத சீட்டு இல்ல, அது ஒவ்வொன்றும் ₹2 சீட்டு தானே. அதையும் இந்த மாசமே எடுத்தா ரொம்ப தள்ளி எடுக்கணுமே. ஒரு சீட்டு என்ன போகும்? மிஞ்சி மிஞ்சி போனா 1.60 போகும். 2 சீட்டு சேர்த்து என்ன 3.20 வரும். மீதி பணத்துக்கு என்ன பண்ண போற? அண்ணே, ஏன் பணம் இதுல இருக்குண்ணே, இந்தாண்ணே. ஒத்த காசை வீணா செலவழிக்கலண்ணே. எல்லாத்தையும் உண்டியலுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன், எடுத்துக்கண்ணே. சித்தா, அவனுக்கு 50 லட்ச ரூபா தேவைத்தா. இப்படி ஒத்த ஒத்தியா சேர்த்து என்னைக்கு 50 லட்ச ரூபா சேர்க்கறது? அது என் காசாவே இருந்துட்டு போகுது. அந்த காசு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தினா இருந்துட்டு போட்டுமே. உன்ன மாதிரி ஒரு பாவியோட பணத்துல ஒரு சல்லி காசு கூட இதுல இருக்க கூடாது, இருக்கவும் இருக்காது. எனக்கு இந்த நாள் பிரசிடென்ட்டும் வேணாம், முன்னாள் பிரசிடென்ட்டும் வேணாம். தயவு செஞ்சு 10 to 12 என்னோட கிளினிக் பக்கம் வந்துராத. அப்பதான் சண்முகம் வந்து அவர் வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து, இதை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரிக்கு பணம் கொடுங்க, ஆனா நான் அடமானம் வச்சதா அவகிட்ட சொல்ல வேணான்னு சொன்னார். என்னடி, எதுக்கு கண் கலங்குற? ஒன்னும் இல்லடி, சும்மா என்னமோ யோசனை. எம்பர்ல இருக்கு. எத்தனை வாட்டி கூட்டினாலும் 98,000 ரூபாய் தான் வருது. இன்னும் பேலன்ஸ் 49,02,000 தேவை. அடி துரட்டி வச்சுட்டு யானை வாங்க பார்க்கானே. இல்ல, நான் திரும்பவும் கேட்குறேன், நீ எடுத்த முடிவு சரிதானா? எப்போ எடுத்த முடிவு சரிதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கான பணத்தை எப்படி சேர்க்க போறோன்றதுதான் சவாலு. அதையும் செஞ்சு விடுவான். இல்லை பசிக்கு நீ சோத்து எடுத்து வைல. வாண்ணே, ரெடியா தான் இருக்கு, எடுத்துட்டு வா. ஐயா சூப்பர்யா, சூப்பர்யா. அதுவும் உங்களுக்கும் அந்த வெறும்பய சமூகத்துக்கும் இருக்கிற உறவு முறையை சொல்லி மடக்கணிய பாத்தீங்களா? வேற லெவலுங்கய்யா. ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்கய்யா. நீங்க எப்படி நடத்த போறிய? யாருல சரியான மாங்காய் மடையனா இருக்க நீ. இல்லே, இது என்ன இங்கிலீஷ் ஸ்கூலா இல்ல பெரிய கான்வென்ட்டா? பணம் அப்படியே கொட்டுன்னு கொட்டுறதுக்கு. இது தமிழ் மீடியம்ல என்னத்து பெருசா காசு கிடைச்சிட்டு போகுது. பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து நடத்துறேன்னு சொல்லித்தானையா சம்மதம் வாங்கினியே? இலைக்கு இலே சரியான கூமுட்டையா இருக்க. அப்படி சொன்னாதேனே இந்த ஆளு பள்ளிக்கூடத்தை எழுதி கொடுக்க சம்மதிப்பான். ஓஹோ, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் கூட நெசமோன்னு நம்பிட்டேன்யா. ஐயா நீங்க சூப்பரா போய் சொல்றீங்கய்யா. அதாமலே என்னோட வெற்றி. இந்தாரு, இவனோட இடத்த பத்தி நான் மார்க்கெட்ல விசாரிச்சேன். அது ஒரு முக்கியமான ஏரியால இருக்கு. மொத்தத்தையும் இடிச்சு பிளாட் போட்டு விட்டோம்னா எம்புட்டு கிடைக்கும் தெரியுமா? எம்புட்டுங்கய்யா? 10 கோடியிலே. அடி ஆத்தி, எது அம்புட்டா? என்ன இந்த சவுந்தர பாண்டி என்ன தொக்குன்னு நினைச்சிட்டியா? 5 கோடியே இவன்ட்ட அள்ளி கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கி? இத நான் பிளாட் எல்லாம் போட்டு விற்க போறது இல்லை, சரியா? விலை இன்னும் நல்லா ஏறுற வரைக்கும் அப்படியே வச்சிருந்துதான் விற்கணும் நாம. அது வரைக்கும்
அது வரைக்கும் மொத்த கட்டடத்தையும் இடிச்சிட்டு ஒரு ஒரு பார் கட்ட போறேன். அது வருமானத்துக்கு வருமானம், இடத்துக்கும் ஒரு பாதுகாப்பு. எப்படி இல்ல? ஐயா நீங்க எங்கேயோ போயிட்டியே. வருமானம் ஒரு பக்கம் கொட்டும். நம்ம சின்னையா போலீஸுங்கிறதுனால போலீஸ் பஞ்சாயத்தும் உங்களுக்கு இருக்காது. கரெக்ட். நீங்க பாட்டுக்கு என்ன விலை வச்சு வேணாலும் பார நடத்தலாம். பின்னிட்டீங்க ஐயா, பின்னிட்டீங்க. என்னல என்ன அப்படி பாக்குதா? என்ன இல்ல சாப்பிடாம எதுக்கு என்னைய பாக்குதா? பார்த்தா என்ன தப்பு? உன் உடம்புல என்ன கொப்பளமா வந்துரும்? இல்லை இப்படி குறுகுறுன்னு பார்த்தா மனுஷன் கூசும்லா. மனுஷங்க மாறிடுறாங்க, அதனால பார்வை மாறிடுது. புரியல. நான் முன்னாடி உன்னை பார்த்ததுக்கும் இப்போ உன்னை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். இல்லை அப்பவும் சரி இப்பவும் சரி இது ஒரே சம்பவம் தான். நமக்கு இந்த நடிப்பு நாடகம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுல்ல. நீ மாறலடா, உன் மேல எனக்கு இருந்த எண்ணம் தான் மாறி இருக்கு. தப்பா பார்த்துட்டு இருந்தனா இப்பதான் சரியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். மைனி, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. எனக்கே இப்பதான் புரியுது. நீ சின்ன பொண்ணு, உனக்கு லேட்டா தான் புரியும். சாப்பிட்டு போ. எல்லாம் ஆக்கங்கிட்டவன பிள்ளை என்னல சொன்ன? எப்போ நான் என்ன செஞ்சேன்? அவ பாதியிலே சோத்த விட்டு எந்திரிச்சு போறா. எப்போ நீ பார்த்து தானே இருக்க. நான் என்ன தப்பா பேசினேன்? அவ எந்திரிச்சு போற நானே செய்ய. சும்மா நடிக்காதல. எதுக்குமே கலங்காத பிள்ளை கண்ணு கலங்கி போகுது. என்னல பண்ண? எப்போ நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்லுத்தோம்ல. ஆமா, நீ பண்ணாம தான் பிள்ளை பாதியில எந்திரிச்சு போதாக்கும். கண்ணு கலங்க வச்சிட்டு இருக்கேல இப்படி. என் தங்கச்சி கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெத்து, அதுவும் ஒத்த பொண்ணை பெத்து இந்த குரங்கு கையில கொடுத்துருக்கு. நான் குரங்குனா நீ அப்பா குரங்குல. என்ன சொன்னா? என்ன சொன்னா? வாயை மூட்டு சாப்பிட மாட்டியா? சும்மா சண்டைக்கு வந்துட்டு இருக்க. ஏலே எதுக்கு நடுராத்துல இருந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கவ? அதுவும் கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்க. இது என் அப்பன் பார்த்து இன்னும் 4 சாத்து என்னை சாத்தணுமா? நான் ஒன்னும் அழல. இல்லை கண்ணுல இருந்து தண்ணி வந்தா உங்க ஊர்ல என்ன சிரிக்கிறேன்னு சொல்லுவாங்களா? டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. இல்லை நீ டான்ஸ் ஆடுவியோ இல்ல உருள்வியோ எனக்கு தெரியாது. எல்லாம் அங்கனுக்குள்ளே பண்ணு. போ போய் பெட்ல ஏறு. போ ஏறுங்கள. ஏலே எதுக்குல என் கையை பிடிக்க? தேங்க்ஸ் சண்முகம். இப்ப என்னத்துக்கு தேங்க்ஸ்? என் அம்மாவை விட, என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸை விட எப்பவும் என் கூடவே இருந்தது யாரு? ஆறு. நீ ஒருத்தன் தான். அதுக்கு சின்ன வயசுல எப்பவும் என் கூடவே இருப்ப. எனக்கு எது வேணும்னாலும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணி தான் இன்னும் இங்க இப்படியே கிடக்க. விடல. ஏன்டா? இல்ல இப்ப என்ன? நான் கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்காக குடியிருக்கிற வீட்டை ஏன்டா அடமான வச்ச? இல்ல அதான் ஏற்கனவே பேசிட்டோம்ல. ஏன் திரும்ப திரும்ப கோட்டி பிடிச்ச மாதிரி அதே பேசிட்டு இருக்க?
உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஆமா, எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. டேய், நானா உனக்கு அவ்வளோ பிடிக்கும் தானே? இல்லை, போய் படு போ. எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்க போறேன். டேய் எந்திரடா, எந்திரி. நீ டெய்லி தானே தூங்குற. நான் பேசணும்னு வந்திருக்கேன்ல, நீ பேசணும் அவ்வளவுதான். இல்லை, எதுவா இருந்தாலும் பகல்ல பேசிக்கிடுவான். நீ போய் படுப்போ. நான் இப்பதான் பேசணும். அந்த சவுறு இருக்கலாம், அந்த சவுத்து பக்கம் திரும்பி உட்காந்து பேசு போ. முடியாது. இப்ப என்ன பண்ணுவ? இல்லை, இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் என்னோட லவ் உன்கிட்ட சொல்லணும். இந்தாலே. என்ன விஷயம்? அட வாங்கல, இந்த பாயில எடுத்து போட்டு பாரு. மா, என்னம்மா இதெல்லாம்? என்னோட அம்பட்ட நகையும் கொண்டு வந்திருக்கேன். இத நீ அடமான விப்பியோ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா அந்த ஸ்கூலை நீ வாங்கிதான் ஆகணும்.